என்னை யாருமே புகழ மாட்டீங்களா? என்னை யாருமே பாராட்ட மாட்டீங்களா? 3 எழுத்து. எழுதியவர் ப. ராகவன். இந்த புக்ல நம்ம புகழோட இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு 30 அச்சீவர்ஸ் அவங்களோட லைஃப், ஏர்லி லைஃப், அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 9 கமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு பிடிச்ச பர்சன் ஸ்டீஃபன் கிங். இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு. சின்ன வயசுல இவரும் அவங்க ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் கண்ணுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருது அவர் ஃப்ரெண்டுக்கு. அவர் ஃப்ரெண்டு இறந்துடுறாரு. இவருக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஒரு நாள் அவங்க அப்பா இனி வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை. அவரும் இறந்துடுறாரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப வறுமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பயந்து போனவர் கடைசியே பயத்தோடவே பழகி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரு. அதனோட விளைவு தாங்க ஹாரர் அண்ட் த்ரில்லர் நாவல்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபேமஸ் ஆகியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு நாள் நடந்துட்டே படிச்சுட்டு இருக்காரு ரோட்ல. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேன் வந்து மோதிருது. அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு நுரையீரல் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருது. கால் எலும்பெல்லாம் நொறுங்கிருது. பேக் பெயின் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 40 மினிட்ஸ்க்கு மேல உட்கார முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் அந்த 40 மினிட்ஸ்ல அவர் உட்காந்து நாவல்ஸ் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காரு. அவர் ரீடர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எதுக்குமே நம்ம பயப்படவே கூடாது. தைரியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்து ஏஆர் ரஹ்மான் சார். இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இவருக்கு எத்தனை அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஆஸ்கார் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் என்றைக்குமே புகழ் அப்படின்ற விஷயத்த தலைக்கு கொண்டு போகவே இல்லை. ஓகே, எனக்கு அவார்டு கிடைக்குதா, அடுத்தடுத்து நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவர் வேலையை பார்த்துட்டே தான் இருக்கார். ஏன்னா நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சிட்டா கூட பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு தலகணம் அதிகமாகிடுது இல்லையா? அடுத்து சச்சின் டெண்டுல்கர். இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இவர் 4 இயர்ஸ் மட்டும்தான் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் செல்ஃப் எவால்வேட் பண்ணியிருக்கேன். எனக்கு எது வருமோ, எது செட் ஆகுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே இவர் மேலே நிறைய விமர்சனம்லாம் வந்தது. அதையெல்லாம் அவர் தலையில் வாங்கிக்கவே இல்லைங்க. ஸோ இவர் சொன்ன 9 கமெண்ட்மெண்ட்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். எதற்கும் பயப்படாதீர்கள். அச்சம் அசிங்கமானது. எதிரியை கண்டு நடுங்காதீர்கள். பேயாக உழையுங்கள். வெற்றிக்கு அதுவே குறுக்கு வழி. தொழிலில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மாற்று சிந்தனையே வேண்டாம். நமக்கு பொருந்தாத எதற்கும் ஆசைப்படாதீர்கள். எதற்கும் துவராதீர்கள். சுய மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். கவனத்தை சிதற விடாதீர்கள். அற்ப ஆசையே வேண்டாம். நட்புகளை தொடர்ந்து பேணுங்கள். புகழ் வரும், ஆனால் அதை கண்டு கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல்